ஓகே, இப்போ இந்த வதக்கினதை சேர்த்துடலாம். சேர்த்து கிளறிட வேண்டியது தான். நம்ம கேரட்டும் கொஞ்சம் அரைச்ச கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா உதிர தான் இருக்குது. அப்படியே இதில் போட்டு கிளறிட வேண்டியது தான். இந்த வேக வச்சுருக்கிற சாதத்தில் போட்டு கிளறிட வேண்டியது தான். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கேரட் அவங்களுக்கு நல்லா சேரும். நல்லா முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டுங்கிறதுனால லேசாக ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அதனால் அவங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் ஆடி பெருக்குக்கு நவராத்திரி டைமில் சாதம் நீங்கள் கலர்ஃபுல்லாக அதை நைவேத்தியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒரு ஏதாச்சும் நீங்கள் வீட்டில் ஒரு இது கொடுக்குறீங்கன்னா அதில் நம்ம பண்ணலாம். அதை ஒரு பார்ட்டி கொடுக்குறீங்கன்னா இது ஒரு கலந்த சாதம் பண்ணி வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இது கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சுவையான கொத்தமல்லி கேரட் சாதம் தயாராகிடுச்சு. இது செய்து பாருங்கள்.